Haniris kitchen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு மைதா ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு நம்ம 1 கப் மைதா எடுத்து நல்லா சல்லடையில் சலிச்சு வச்சுக்கலாம். மைதாவை சலிச்சாச்சு. இப்போ நம்ம இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில். அதையும் இது கூட போட்டு நல்லா ரெண்டையும் கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அப்படியே விட்டுருங்க. ரவை போட்டிருக்கங்காட்டி நல்லா தண்ணி இஞ்சிரும். இதை நம்ம இப்போ ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், ஒட்டாமல் இந்த மாதிரி வந்திருக்கு. இது மேலே லைட்டாக வெண்ணெயை தடவிட்டு அப்புறம் நம்ம ஊற வச்சுக்கலாம். காஞ்சி போகாமல் இருக்கும். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் கண்டிப்பாக இது ஊறியே ஆகணும். பாருங்கள், 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து உருட்டலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரணும். பாருங்கள், இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் உருக்கி எடுத்து அதை இது கூட சேர்த்திக்கலாம். வெண்ணெய் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வைக்காத வெண்ணெயை எடுத்துக்கோங்க. அதை இது கூட போட்டு நீங்கள் உருக்கி கூட போட்டுக்கலாம். நான் உருக்காமல் ஃப்ரிட்ஜில் வைக்காத வெண்ணெயை போட்டிருக்கேன். நீங்கள் உருக்கி கூட போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணெய் எடுத்துக்கிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறோம். கலக்கி வச்சுக்கலாம் இதை ஓரமாக. வெண்ணெயை நீங்கள் உருக்கி போடுங்க, அப்போ நல்லா ஈஸியாக வரும். இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு எடுத்து உருண்டை போட்டு அதை எப்பவும் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். முதல்ல கொஞ்சம் வரமாவு போட்டு உருட்டுங்க. இப்போ இது மேலே நம்ம அரிசியும் வெண்ணெயும் கலந்து வச்சுருக்கோம்ல, அரிசி மாவும் வெண்ணெயும் கலந்து வச்சுருக்க கலவையை இது மேலே தடவிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கத்தியில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ணதை ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் அகலமாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பொறை நல்லா வரும். பாருங்கள், இதை அப்படியே சுருட்டி இப்போ பொறை வச்சாச்சு. இப்போ நம்ம இதை உருட்ட போகிறோம். லைட்டாக மேலே வெண்ணெயோ எண்ணெயோ தடவிக்கோங்க. லைட்டாக மாவு போட்டுட்டு இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக உருட்டுங்க, ரொம்ப அழுத்தாதீங்க, அப்புறம் பொறையே தெரியாது. அந்த அடலாக அப்போ வராது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப போட்டு அழுத்தாதீங்க. பாருங்கள், நான் இப்போ லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு பொறை அழகாக வந்து அடலாக வரும். இதே மாதிரி நம்ம 3 நாள் உருட்டி வச்சுக்கலாம்.
பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் அரிசி மாவும் வெண்ணெயும் கலந்ததை மேலே தடவி விடணும். அப்புறமா தான் நீங்கள் புற வைக்கணும். இப்போ கட் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி செய்யணும். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க, அப்போ கூட வரும். தவிட்டு மாவும் விட்டுக்கலாம், இல்லை எண்ணெயும் விட்டுக்கலாம், எப்படி வச்சாலும் வரும். எண்ணெய் விட்டால் புற இன்னும் நல்லா வரும் அடலடலாக. அதுக்கு தான் நான் ரெண்டுலேயும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எண்ணெயே விட்டுக்கோங்க, நான் எப்போவும் எண்ணெய் தான் விடுவேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு செஞ்சதை வந்து மாவு போட்டு செஞ்சு காமிச்சேன். இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதை நம்ம போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப இதாக எடுக்க வேணாம், டார்க்காக கொஞ்சம் ஒயிட்டாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இதை அமுக்கி விடுங்க. ஒரு பக்கம் வந்ததும் மறுபக்கம் மறுபடியும் வேக வைங்க. பாருங்கள், நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் அந்த பொறையெல்லாம் வெளியே வரும், அடலடலாக வெளியே வரும். நல்லா அமுக்கி அமுக்கி விடுங்க நடுவில். பாருங்கள், அடலடலாக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப பொறுன்னு இருக்கும். இப்படின்னு உடச்சோன்னே விடிஞ்சு சுக்கு நூறு ஆயிரும், அந்த அளவுக்கு ரொம்ப பொறுப்பாக இருக்கும். பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. இதில் அடலடலாக தெரியுது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பூரி மாதிரி உப்பி வராது, இந்த மாதிரி தான் வரும், அடலடலாக தெரியும். இது நல்லா பொறுப்பாக இருக்கும். பாருங்கள், இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு. எண்ணெயை நல்லா வடிய விட்டுட்டு அப்புறமா எடுங்க. பாருங்கள், நல்லா அடலாக தெரியுது. எண்ணெயை நல்லா வடிய விட்டுட்டு அப்புறமா எடுத்து போடுங்க. பாருங்கள், எவ்வளோ பொறுப்பாக இருக்குது. இப்போவே பாருங்கள். ஒரு பேப்பர்லேயோ டிஷ்யூ பேப்பர்லேயோ வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் இஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருங்க. இப்படி நல்லா நீங்கள் கரண்டியில் வச்சு அமுக்கி விட்டால் தான் அந்த பொறை நல்லா வெளியே வரும். அடுப்பை ஸ்பீடாக வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க.
பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் வடிட்டோம். இந்த பேப்பரில் எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சோன்னே நம்ம 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா பொடி பண்ணியிருக்கோம். அதை இதில் லைட்டாக சூடாக இருக்கும் போது எண்ணெய் வடிஞ்சோடனே இது மேலே தூவி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ பொறுப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படின்னொன்று வருது. வெண்ணெய் போட்டங்காட்டி நல்லா சாஃப்டாகி பொறுப்பாயிடுச்சு. இது மேலே அந்த சர்க்கரை தூளை தூவி 2 பக்கமும் தூவி விடுங்க நல்லா. அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நாங்கள் பேனியான்னு சொல்லுவோம் இதோட பேர். ரொம்ப ஸ்வீட்டான பேனியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதுக்கு மேலே சர்க்கரையை தூவி விட்டுக்கோங்க. நம்ம இதுக்காக எந்த வேலையும் அதிகமாக செய்ய தேவையில்லை. சர்க்கரையை தூவி விட்டால் போதும், பாவெல்லாம் காய்ச்ச தேவையில்லை. பொடி பண்ண சர்க்கரையை இது மேலே நல்லா தூவி விட்டுடுறோம். மீதி இருக்கிறத இந்த மாதிரி தட்டு விட்டுக்குங்க. ரொம்ப பொறுன்னு இருக்குது பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், பொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். வாயில் போட்டோன்னா கரைஞ்சிரும். பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.